வேணும்னா கொஞ்சம் பக்கத்துல நில்லுங்க. மாமா மாமா என்ன சொல்றீங்க? அங்க பாருங்களேன். வெயிட்டும் அதிர்ஷ்டம் என்னன்னு பாத்துடுவோமா? நான் நின்ன மிஷின் உடைச்சிடும்டி. ஐயோ வாங்களேன். நீ நினைத்தவர்கள் உன் வலையில் விழுவார்கள். இதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல. ஓ அப்படியா? எங்க நீ நில்லு பார்க்கலாம். பிடிங்க, காசு கொடுங்க. என்ன எடை ஏறி இருக்க இறங்கி இருக்க? ஏய் ஏன் அழற? வெயிட் கொஞ்சம் தான் ஏத்திடுவோம். இதை காட்டு. நீ நினைப்பவரை திருமணம் செய்து கொள்வது கடினம். இதுக்கு அழற? இது வெறும் வெயிட் பாக்குற மிஷின். என்னடா அது வம்பா இருக்கு? தானா அழாத. தானா இந்த பக்கம் வா. எப்படி உங்கள் காதல் நிச்சயம் நிறைவேறும். குப்பை தொட்டி. இதுக்கு காதல்னா யாரு காதல? என்னம்மா 4 பெஞ்சு நாற்காலி இருந்தா கொடுமா, நாளைக்கு திருப்பி கொடுத்துறேன். என்னம்மா என்ன விஷயம்? அதை ஏமா கேக்குறேன்? நம்ம பால்காரமா பொண்ணு தெரியும்ல? ஆமா, போன மாசம் கூட வேலை பாக்குறனே கல்யாணம் பண்ணிட்டாளே அவளா? அவளேதான். சொந்தம் வேணாம் பந்தம் வேணான்னு ஊரையே விரோதிச்சுட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. போன வாரம் மத்தியானம் சாப்பிட்டு படுத்திருந்தானா, நெஞ்சு வலின்னு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகும்போது பாதி வழியிலேயே உயிர் போயிடுச்சு. இன்னைக்கோட 8 நாள் ஆச்சு. பொழுது விடிஞ்சா தாலி இருக்க போறாங்க. ஏமா அந்த பையனுக்கு உடம்புல ஏதாவது கோளாரா? கோளாறாவது கீழாராவது அவ யார் பேச்ச கேட்டா? நாள் பார்த்தாளா நட்சத்திரம் பார்த்தாளா? இவளுக்கு என்ன தோஷமோ அவனுக்கு என்ன தோஷமோ? பெரியவங்க பேச்ச கேட்டிருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? சும்மாவா அந்த காலத்துல பெரியவங்க சொன்னாங்க நாள் பார்க்கணும் நட்சத்திரம் பார்க்கணும் ஜாதகம் பார்க்கணும்னு? முதல்ல யோசிக்காம இப்ப முட்டி முட்டி அழுது என்ன பிரயோஜனம்? என்னடா மாடியில ரயில் ஓடுதுன்னு பார்த்தேன். இதானா உங்க அக்கா கூட்டு வந்து உங்க ரயில தண்டாவளத்துல ஏத்துறேன். நான் சொல்றத கேளு. நாளையில இருந்து சிகரெட் குடிக்க மாட்டேன். அக்கா கிட்ட மட்டும் சொல்லிடாத. அப்படி வாங்க வழிக்கு. இனிமே சிகரெட் பிடிக்கிறது பார்த்தேன், அப்புறம் நடக்கிறதே வேற. வத்திப்பட்டியும் சிகரெட்டையும் கொடுங்க. ஏன் நீ பிடிக்கிறேங்கறியா? இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது. கொடுங்கண்ணா. கண்டிப்பா கொடுக்கணுமா? என்னமோ சொல்றேன் நீ. இது போய் சொல்ல. போய் சொல்றேன். எது? ரெண்டுத்தையுமே தான்.
டேய், இந்த நிமிஷத்துல இருந்து நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது. போடா வெளியே. நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது. போடா வெளியே. ஏமா, தங்க ஊசிங்கிறதுக்காக யாராவது கண்ணுல குத்திப்பாங்களா? உன்னையும் மாமனையும் பிரிச்சு வைக்கணும்னு எங்களுக்கு என்ன ஆசையா? உன் தலையெழுத்து செவ்வாய் தோஷம் ஆண்ட உன் தலையில எழுதிட்டான். இதுல யார் ஆசைப்பட்டு என்ன பிரயோஜனம்? இத உன் மாமன் கிட்ட சொன்னா அவனுக்கு என்ன புரியவா போறது? புரிஞ்சாதான் யார் என்ன செய்ய முடியும்? நீயும் உன் மாமனும் மாலை மாத்திக்கிற மாதிரி கனவு கண்டதா உங்க அம்மா என்கிட்ட சொன்னா. அப்பவே என் மனசுல திக்குன்னு பட்டுச்சு. எது நடக்க கூடாதுன்னு நினைச்சேனோ அது நடந்துருச்சு. இதோ பாருமா, பொண்ணா பிறந்தவளுக்கு பெருமையே சுமங்கலியா சாகரதாமா. இதையெல்லாம் நான் ஏன் உன்கிட்ட படிச்சு படிச்சு சொல்லிட்டு இருக்கேன்னா, எல்லார்ட்டையும் கலகலப்பா பேசிட்டு இருக்கேன்னா உள்ளூர தினம் தினம் குமுறிக்கிட்டு இருக்கேம்மா. எனக்கு எங்க அப்பா பார்த்த மாப்பிள்ளைங்க எல்லாருமே வரதட்சணை கேட்டே அவரை சாகடிச்சிட்டாங்க. அந்த நேரத்துலதான் எங்க ஆத்துக்கார் என்ன பொண்ணு கேட்டு வந்தாரு. வரதட்சணையே வேண்டாம், கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலான்னு கேட்டாரு. அந்த பதட்டத்துல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என் ஜாதகத்தை பார்த்தா எங்க என் கல்யாணத்துக்கு தடை வந்துருமோ நினைச்சு எங்க அப்பா என் ஜாதகத்தையே மறைச்சிட்டாரு. என் கழுத்துல தாலி ஏறின 7வது நாளே எங்க ஆத்துக்கார் என்ன விட்டு போனவர் தான். 15 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் எந்த திசையில் இருக்காரு என்னன்னு நேக்கே தெரியாது. நான் போகாத கோயில் இல்ல, வேண்டாத தெய்வம் இல்ல. உன்னை என் மகளா நினைச்சு சொல்றேம்மா. நான் பட்ட கஷ்டம் நீயும் படக்கூடாதாமா இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்றேன். எழுந்திரிமா. இந்த தெய்வத்துக்கிட்ட ஏன் தெய்வமே என் தலையில ஏன் இப்படி எல்லாம் எழுதுனேன்னு 4 வார்த்தை உறக்க கேட்டுட்டு எந்திரிச்சு குளிக்கவாமா. என்னடி கண்டுக்காம போற? உங்க அம்மாவுக்கு பிடிச்சிருக்க மாதிரி உனக்கும் பிடிச்சிருக்க? இந்த மாதிரி வழியில நின்னு பேசுறது எனக்கு பிடிக்காது. அப்ப கட்டி பிடிச்சி கிஸ் அடிச்சா மட்டும் பிடிக்குமா? ஏய், நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நான் ஊன் இருக்கேன். எதுவா இருந்தாலும் அம்மா கிட்ட பேசிக்கிங்க. எனக்கு நல்லா படிச்ச மாப்பிளைய பார்த்து கட்டி வைக்கணும்னு அம்மா முடிவு பண்ணிருக்காங்க. படிச்ச மாப்பிளையா? அவங்களுக்கு என்ன கொம்பா முளைச்சிருக்கு? அவங்களும் என்ன மாதிரி தாண்டி. அம்மா, அதுக்கு நீ என்ன முடிவு பண்ணிருக்க? 4 எழுத்து படிச்சவங்கன்னா காலம் பூரா காப்பாத்துவாங்கன்னு பெரியவங்க சொல்லும் போது அது நியாயமா தான் படுது. எங்க அக்கா மகளே, பொம்பளைங்களை நம்பாதே, பொம்பளைங்களை நம்பாதே அப்பா படிச்சு படிச்சு சொல்லுவாங்க. கூட பிறந்தவளாச்சேன்னு எங்க அக்கா நம்பினே, கூட வாழ போறவளாச்சேன்னு ஒண்ணு நம்பினே. ஆனா நீங்க 2 பேரும் சேர்ந்து சரியான பொட்டச்சிங்க நிரூபிச்சிட்டீங்க. சொல்லுடி, எங்க அம்மா கத்து கொடுத்த மீதி வசனத்தை சொல்லுடி, சொல்லுடி. ஒரு மாட்டுக்கு ஒரு சூடு, ஒரு மனுஷனுக்கு ஒரு ஏண்டா, தனலட்சுமியை கட்டிக்க எனக்கு வாய்ப்பே இல்லையாடா? அவங்களுக்கு தாய் மாமன் ஒருத்தர் இருக்கானாம, அவன் வாபஸ் வாங்கிட்டானா உங்களுக்கு ஒரு 10% வாய்ப்பு இருக்கு. டேய், இப்படி செஞ்ச எப்படி? எப்படி? நம்ம வீட்டுல இருக்கிற லட்சுமிபதி, ஆமா, அவரை வச்சு தனலட்சுமியோட மாமா 2 தட்டு தட்டணும்னா அவன் துண்ட காலம் துணிய காலம் ஓடிடுவான்.
அப்புறம் நம்ம புத்திசாலித்தனத்தை பயன்படுத்திக்க வேண்டியதுதான். எப்படி ஐடியா? ஐடியா நல்லா இருக்கு, ஆனா அடி ஆளு மாதிரி விழாம பாத்துக்கணும். நான் இவன் மேல ஆசைப்பட்டு என் ஊருக்கு போகாம இருந்த பாரு. எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலையும் வேணும். படிப்பா பொல்லாத படிப்பு. சார் மனசு வேணும் சார். அவன் படிச்சுட்டு என்ன பாடுபடுறான்னு எனக்கு தெரியாது. எதுக்கு சார் படிக்கிறது? எதுக்கு சார் படிக்கிறது? நான் எழுத்து தெரியணும்னு. என் பேர் லட்சுமிபதி, நான் இங்கிலீஷ்ல போடுவானே. சார் நான் படிக்காதவன் தான், முட்டாள் தான், ஒத்துக்கிறேன். அத சொல்ல இவ யாரு சார்? நரி கொஞ்சம் மாதிரி இருந்துட்டு இவ என்ன பார்த்து கேக்குறா, நீ படிக்கல, நீ வேலை வெட்டிக்கு போல, அதனாலதான் எனக்கு பிடிக்கலன்னு. என்ன சார் நியாயம்? தெரியாம தான் கேக்குறேன், என்ன சார் நியாயம்? என்ன சார் இது? எனக்கு தலையும் புரியல, வாழும் புரியல. நீங்க பாட்டுக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. எங்க போயிருந்தீங்க? என்ன சமாச்சாரம்? எனக்கு படிப்பு இல்லையா, வேலை வெட்டி இல்லையா, அதால என்ன வீட்டு விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. பொறுமை பொறுமை. யார் அப்படி சொன்னது? அதான் சார் எங்க அக்கா பெத்து வச்சிருக்கால ஒரு குட்டி பொக்கிஷம். அவரை இன்னைக்கு ஓஹோ. பார்த்தேன். அவங்க சொல்றதுலயும் நியாயம் இருக்கு சார். அட என்ன சார் நீங்களும் அவங்களோட சேர்ந்து பேசுறீங்க? அவங்க இடத்துல நீங்க இருந்தாலும் நீங்களும் அதே தான் சொல்லுவீங்க. அட என்ன அதை விடுங்க சார், அப்புறம் பேசிக்குவோம். ஆமா, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? 8th ஸ்டாண்டர்ட். இத படிச்சிட்டு தான் இந்த குதி குதிக்கிறீங்க.